ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். உலகத்திலே 3,30,00,000 தேவர்கள் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் வானத்தையும் பூமியை படைத்து நம்மை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இந்த பூமியில ஒரு மனுஷனாய் பிறந்து ஜீவனை கொடுத்து இன்றும் ஜீவிக்கிற இயேசுவை குறித்து இந்த நாளில் உங்களோடு நான் பேச வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். தீபக மக்களிலே இறந்த வாழ்க்கையை இன்று இயேசு உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்க போகிறது. உங்களுடைய வயது உயிர்ப்பிக்கப்பட போகிறது. உங்களுடைய குடும்பம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. உங்களுடைய பொருளாதாரங்கள் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் என் தேவனாகிய கிறிஸ்து இந்த ராத்திரி வேளையில உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென், ஆமென். அவர் நல்லவராய் இருக்கிறார். ஏண்டா இந்த வீட்டில் பிறந்தோம், ஏண்டா எனக்கு தாய் தகப்பனாய் இவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற என் அருமையான பிள்ளைகளே, வாலிப தங்கச்சியே, இந்த குடும்பத்துல நான் ஏன் பிறந்தேன், எதற்காக நான் பிறந்தேன்? ஒரு வாழ்க்கையில பிடிப்பில்லாம டிப்ரெஷனோடு, வாழ்க்கையில கலக்கத்தோடு ஏக்கத்தோடு திருமணம் இல்லாமல் அப்படியே திருமணம் முடிச்சானும் இப்படிப்பட்டவனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த மனுஷனை கல்யாணம் முடிச்சதோட நான் சும்மாவே இருந்திருக்கலாமே, இந்த மனுஷனை முடிச்சதுனால என் நிம்மதி போயிருச்சு, என் வாழ்க்கை போயிருச்சு, என்னுடைய எதிர்காலமே போயிருச்சுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரியே, இந்த மனுஷியை கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷங்களாக ஒரு நிம்மதி இல்ல, இத்தனை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பெற்றும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை என்று கலக்கத்தோடு காத்திருக்க தகப்பன்மாரே, இந்த ராத்திரி வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்று இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை போலத்தான் நானும். ஆமென். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில இயேசு எனக்கு செய்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையிலும் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என் அருமையான தேவச்சனமே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்களைப் போல நானும் ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க திருச்சபையில, ஆமென், என்னுடைய வாழ்க்கையில கடைசி பிள்ளையாக பிறந்த மகன். என் குடும்பத்திலே 4வது பிள்ளை. ஆமென். கடைசி பிள்ளைனா எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லா சந்தோஷமும் சொத்தும் இந்த மகனுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் பிறந்த நிமிஷம் என் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள். இன்றைக்கு தீபக மக்களே, நீங்க எப்படி பொருளாதாரத்துல கடன் பிரச்சனையில, வேதனையில, துன்பத்துல, நெருக்கடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அதே போலதான் இன்றைக்கு ஆமென் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையிலும் 1975ஆம் ஆண்டு திங்கட்கிழமை இரவு 11:55க்கு பிறந்த என்னுடைய வாழ்க்கையும் இதே நிலையத்தான் இருந்துச்சுமா. ஆமென். என்னுடைய ஜாதக குறிப்பு என்ன சொல்றது தெரியுமா? 32 வயசுல நான் மரிச்சிருவேன். ஆமென். 32 வயசுல நான் மரிச்சிருவேன், எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி எனக்கு ஜாதக குறிப்பு சொல்லுகிறது. இந்த கிராமத்து மக்களை பார்த்து நான் சவாலிடுகிறேன், முடிஞ்சா ஜாதக குறிப்பை இப்ப எடுத்து பாருங்க, இவனுடைய ஜனனம் முடிந்து விட்டது என்று சொல்லி உங்க ஜாதக குறிப்பு சொல்லும். ஆனா இயேசு என் வாழ்க்கைக்கு வந்தாருங்க. இறந்து போன வாழ்க்கை, மறிக்க இருந்த வாழ்க்கையை ஜாதக குறிப்பு, ஜாதகக்காரர் இலங்கையில பிரசித்தி பெற்ற 3 பேர் சொல்லுகிறார்கள், 32 வயசுல உன் ஜனனம் முடியுதுன்னு சொல்லி மரண சாசனத்தை எழுதினவதை என் இயேசு சாசனம் ஜீவனோடு எழுந்து இன்னைக்கு உங்களுக்கு முன்னுக்கு வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இயேசு எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. 32 வயசுல மரிப்பேன்னு சொன்னாங்க. 32 வயசுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, ஆண்டவராக என் வாழ்க்கையிலே தீபக மக்களே நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமென். நான் ஏற்றுக்கொண்டதை உடனே போதும், எங்க அம்மா எனக்கு பெரிய சத்துருவா அமைஞ்சிட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து, ஐரோப்பியா, நெதர்லாந்துல இருந்து வர்ற காசெல்லாம் நின்று போயிருச்சு. என் சகோதரன் சகோதரியும் நெதர்லாண்டில் இருக்கிறாங்க. ஆமென். 5 பைசா இதுவரைக்கும் அனுப்பல. ஆனா ஆமென், வானத்தின் பலகணிகளை திறந்து இன்று ஆசீர்வதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று தீபக மக்களே, பொருளாதாரத்துக்காக ஏங்கி தவிக்கிறீங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக
யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஓ, கடன் பிரச்சனை, வேதனை, துன்பம், நெருக்கடி, ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் சூனிய கட்டுகள், மந்திர மாயங்கள், ஒரு பக்கம் ஏற்ற தாழ்வுகள் மனிதர்களிடையிலே உங்களை வாதி வளைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே என் இயேசு மாற்றினது போல இந்த மாலை வேளையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஜீவனுள்ள சாட்சியாக. ஓ, ஜாதக குறிப்பு ஒரு நாள் பொய்ய சொல்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு எழுதினார்னா ஆமென், ஜீவனே மாறி போயிரும், வாழ்க்கையே மாறி போயிரும். ஹல்லேலூயா. அந்த இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஏசாயா 68 சொல்லுகிறது, ஓ, தீவுகள் எனக்காய் காத்திருக்கிறது. அப்படி பல ஆண்டுகளாக காத்திருந்து வேதனையிலே, துன்பத்திலே, நெருக்கடியிலே, கடன் பிரச்சனையிலே, துன்பத்திலே இருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, என் அருமையான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பியே, இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் இன்னைக்கு தீவகத்தை தேடி வந்திருக்கிறார். அவரை நான் உங்களுக்கு 3 நாளைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 3 நாள் செய்தி ஆமென் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது. ஆமென். உங்க வாழ்க்கையை மாத்திரமல்ல, உங்களுடைய கணவனை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை மாற்றி இந்த தீவகத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கட்டப்படாத வீடுகள் கட்டப்படும். வாழ்க்கை கட்டப்படாத என் அருமையான தங்கச்சியே, தம்பியே, நீ வாழ்க்கைப்படுவ. ஆமென். கடன் வாங்குற நீ கடன் கொடுப்பவர்களாய் என் இயேசு மாற்றுவார். ஆமென். தேசங்களுக்கு, கண்டங்களுக்கு கொண்டு போய் தேவன் உன்னை கொண்டு போவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு ஜீவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மாற்கு 3வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சூம்பினக்கை ஒரு மனுஷன் இருக்கிறார். ஆமென். இந்த ஜீவகத்திலே வாழ்க்கையிலே தள்ளப்பட்ட நிலையிலே பிரச்சனைகளோடும், வேதனைகளோடும், துன்பங்களோடும், கடன் பிரச்சனைகளோடும், ஓ, எந்தெந்த நிலையிலே தள்ளப்பட்டது போல அன்று இயேசு அவன் ஊழியம் செய்த அந்த நாட்களிலே சூம்பினக்கை போல ஒரு மனுஷன் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கை சூம்பின கையம்மா, ஒண்ணுக்கும் உதவாத கை, செயல்படாத கை. ஆமென். மறித்த கை. அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால ஒன்று செய்ய முடியாது. அப்ப என் அருமையான தேவஜனமே, சூம்பின கை. எப்படி சொல்லுங்க? சூம்பினக்கை. உங்க வாழ்க்கை இன்னைக்கு சூம்பி போயிருக்குமா? ஒரு பொருளாதார சூம்பி போயிருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்க சமாதானம் சூம்பி போயிருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுகள் சூம்பி போயிருக்கிறது. வாலிப தம்பியே, உன் எதிர்காலம் சூம்பி போயிருக்கிறது. உன் பொருளாதாரம், எதிர்காலங்கள், ஓ, எல்லாம் குலைக்கப்பட்டனே. இந்த ராத்திரி வேளை கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி, இந்த செய்தியானது உன்னை உயிர்ப்பிக்க போகிறது. ஆமென். என் அருமையான தேவச்சனமே, அப்படி நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு உங்க இருதயத்தை மாற்ற போகிறார். ஆமென். அப்ப இந்த மாற்றி பாருங்க, பாருங்க, இது இந்த அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்க. ஒரு சூம்பின கை, செத்த கை, மறித்த கை, ஒன்றுக்கும் உதவாத கை, செயல்படாத கையை போல அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அவருடைய வாழ்க்கையில செயல்படாத, ஒன்றுக்கும் உதவாத, ஓ, ஒன்றுக்குமே லாய்க்கல்லாத, உதவி செய்யாத, வருமானம் இல்லாத, செத்து மறித்து போன அந்த கையை எல்லாரும் பார்த்தாங்க. ஆமென். தீவக மக்கள் உங்களை பார்த்திருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. பணக்காரர்கள் பார்த்திருக்கிறாங்க, வசதி படைத்தவங்க பார்த்திருக்கிறாங்க. ஆமென். உயர்ந்த குலத்தார் பார்த்திருக்கிறாங்க, வெளிநாட்டுக்காரர்கள் பார்த்திருக்கிறாங்க. ஆனா இந்த மாலை வேளையிலே என் இயேசு உன்னை பார்க்கிறார். அவருடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கிற நான் உன்னை சொல்லுகிறேன், என் இயேசு இன்று உன்னை சந்திக்க விரும்புகிறார். ஆமென். சூம்பின கையை இருந்த அந்த மனுஷனை இயேசு சந்தித்தது போல இந்த மாலை பொழுதிலும் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு உன்னை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பார்த்தார். ஆமென். இயேசு பார்த்தவுடனே ஆமென் அவருடைய இருதயத்தை உள்ளே நுழைந்து அவருடைய கண்ணீரையும், வேதனையும், துக்கத்தையும், கவலையும் பார்த்தான். ஐயோ, இந்த கையை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? ஐயோ, நான் பிறந்தது அவமானம், இந்த குடும்பத்திலேயா நான் பிறந்தேன்? நீங்க எப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறது போல அன்னைக்கு அந்த சூமின கை அப்படித்தான் புலம்பினா. ஐயோ, என்
வாழ்க்கை போயிருச்சு. ஓ, என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுக்கும் உதவாம இருக்கிறேன், யாருக்கும் பயன் இல்ல, ஓ நிக்கதியாய் நிற்கிறேன்னு சொல்லி பார்த்து அவனுடைய இருதயத்தை இயேசு பார்த்தார். அப்படி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, உன்னையும் பார்த்து இயேசு இந்த நாளிலே சந்திக்கிறார். ஆமென். இயேசு உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். இயேசு இந்த நாளிலே உன்னை ஆமென் அவர் சந்திக்கிறார். ஆமென். அப்ப இயேசு பார்த்த உடனே ஹalleluya, இந்த கிராமத்து மக்கள் போல என்னடா செய்றாங்க இவங்க என்னத்தான் பண்றாங்க, ஆமென், யூகேல இருந்து லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க போல, வவுனியா கிள்ளோச்சில இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க போல, என்னமோ பண்றாங்க, அல்லேலூயா கூட்டத்தார் வந்திருக்காங்க போல, இவங்க என்னத்தான் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை போல அன்று ஆலயத்துக்குள்ளே இயேசு ஓய்வு நாளில் அற்புதம் செய்வார் என்று அன்று குற்றம் பிடிப்பதற்காக ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இயேசு வாழ்ந்த காலத்திலேயும் அப்படிதான். ஆகவே நீங்க வாழ்ற காலத்துல இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து இருப்பது விந்தை கிடையாது. அது ஒரு அற்புதம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இயேசு வாழ்ந்த காலத்துல இது நடந்திருக்கு. அப்படினா இயேசு பார்த்தார். பார்த்த உடனே சொன்னார், எழும்பினில். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க பிரச்சனை, வேதனை, கண்பங்கள், கவலைகள், துன்பங்கள், நெருக்கடிகள், வியாதிகள், கடன் பிரச்சனையிலிருந்து முதலாவது அந்த இடத்திலிருந்து எழும்பி நில்லுங்க. ஹalleluya. என் இயேசு சொன்னாரு, எழும்பி நில்லுங்க. உடனே அந்த பாருங்க, அவ எழும்பி நின்னான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இரண்டாவது சொன்னாரு, உன் கையை நீட்டுன்னு சொன்னாரு. ஹalleluya. எல்லாரும் கையை நீட்டுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு நீட்டுங்கம்மா. ஹalleluya. 32 வயசுல மரிச்சிருந்த என்னை பார்த்து அப்படித்தான் சொன்னாங்க, எழுந்திருங்க, கையை நீட்டுங்கன்னு சொல்லாரு. தலையை கொடுத்தேன். ஆமென். இன்றும் ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் பல ஆண்டுகள் இயேசு என்னை சுகமாய் வைத்திருக்கிறார். அந்த இயேசு நாமத்தினாலே சொல்கிறேன், சோனி போயிருந்த, சூம்பி இருந்த அந்த கையுடைய வாழ்க்கை மாறுமாக இருந்தா, வாழ்க்கைய, பொருளாதாரத்தை, குடும்ப வாழ்க்கையை, உன் எதிர்காலத்தை என் இயேசு மாற்றுவார். ஐயா. ஆமென். ஹalleluya. ஏனா என் இயேசு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இவரு இந்த பையன் சூமன கையோட இந்த ஐயா இன்னமும் சொல்றாரு அப்படின்னு என்ன செஞ்சாரு தெரியுமா? உடனே கையை நீட்டினாரு. மத்த கை போல அந்த கை நோமலா மாறிடுச்சு. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஆமென் நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. மத்த கை எப்படி வளமை போல இருந்த கையை போல இந்த கை மாறினது போல இந்த ராத்திரி வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இப்ப இருந்த வாழ்க்கை இனிமே இருக்க போறதில்லை. உங்க வாழ்க்கையில இயேசு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். ஒரு புதிய அதிசயத்தை செய்ய போகிறார். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை விட என் தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான, ஜீவனுள்ள, மகிழ்ச்சியான, சமாதான வாழ்க்கையை என் இயேசு கொடுக்க போகிறார். ஹalleluya. ஆமென். வாலிப தம்பியே, மாய்க்கத்தான் 32 வயசுல ஆமென் 88 லட்சம் கடன்காரனா இருந்தேன். இந்த கிராமத்துல என்னை விட கடன்காரனா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்பல. 88 லட்சம் கடன்காரனா இருந்த என்னுடைய வாழ்க்கையில ஆமென் வாழ்வதா சாவதா. ஆமென். என் குடும்பத்தார் எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. 3 வேன், ஒரு கார் இருந்துச்சு. எந்த பேங்க்ல ஏடிஎம்ல காசு போட்டா, கார்டை போட்டா காசு வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு செல்வந்தனாய் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில ஆமென் வாழ்ந்து தளர்ந்து போன என்னுடைய வாழ்க்கையில என் அருமையான சகோதரனே, பின்னாடி அமர்ந்திருக்கிற வாலிப தம்பியே, உன்னை பார்த்து தான் சொல்லுகிறேன். ஆமென். மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு, துன்பங்களோடு நான் ஒரு நாள் இருந்தேன். 88 லட்சம் கடன்காரனாய் ஆமென் போட்ட உடுப்புக்கு மறுவழி உடுப்பு போடாத அளவுக்கு ஒரு கஷ்டத்துல வாழ்ந்தேன். ஏன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு உடுப்பு போட்டு வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்ததுக்கு என்னுடைய மீறுதலும் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவமே. ஆமென். அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில இயேசு வந்த உடனே என்னுடைய கடன்கள் அடைக்கப்பட்டது. இன்னைக்கு கடன் வாங்குறவனாய் அல்ல, தீவகமே கடன் கொடுக்கிறவனாய் என் இயேசு மாற்றி இருக்கிறாய். இந்த கரங்கள் ஏந்தின கையா, பேங்க்ல லோன் வாங்கின கை, நண்பர்கள்ட்ட வட்டிக்கு கடன் வாங்கின கை, இன்னைக்கு இந்த கையை வைத்து ஆயிரம் ஜனங்களை சர்வதேச நாடுகளிலும் ஆண்டவர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஓவர் தி போன்ல ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன். ஜூம்ல, போன்ல தேவ செய்தியை கேட்ட உடனே சுகப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தீபக மக்களே, அப்படி செய்கிற இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நான் அல்ல, என்பால் வாயிலிருந்து வரப்படுகிற வார்த்தையினூடாக இயேசு இன்றை உன்னை சுகப்படுத்த விரும்புகிறார். உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். ஆமென். விசுவாசத்தோடு
கரங்களை தட்டுங்க. உங்க ஆவியில இன்னைக்கு சம்திங் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. என்னை உயிரோடு உயிர்ப்பித்த ஆண்டவர், எனக்கு ஜீவனை கொடுத்தவர், சூமின கையை சுகப்படுத்தின ஆண்டவர், இந்த மாலை பொழுதுல விசுவாசத்தோடு கையை தட்டுகிற உன் வாழ்க்கையை தேவன் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மாற்றத்தக்கதாய் உன்னுடைய வாழ்க்கையிலே அது உயிர்ப்பிக்கத்தக்கதாய் என் இயேசு ஜீவிக்கிறார். அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் சகலத்தை நடத்துகிற தேவன், அவர் சகலத்தை ஆளுகிறவர், சர்வ லோகாதிபதி. ஓ, அவர் எல்லாத்தையும் மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூம்பின கையுடைய அந்த மனுஷனை இயேசு கண்டவுடனே, ஆமென், இயேசு கண்டவுடனே அவன் கை மாறுனுச்சு, அவன் கை சுகமாகனுச்சு. ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தீபகத்தை நோக்கி இயேசு வந்திருக்கிறார். நாளைக்கும் நாளை மறுதினமும் வருகிற வார்த்தையின் மூலமாக உங்கள் குடும்பங்களையும் உங்க வாழ்க்கையும், ஆமென், தேவன் தாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரண மண்டலத்தில் இதுவரை இந்த கிராம மக்கள் காணாத அளவுக்கு இயேசு செய்வார். சும்மின கைதான் அவருடைய வாழ்க்கையில ஒருக்கும் உதவாத கைதான். பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பத்தோடு இருந்தவனை இயேசு சுகப்படுத்த முடியுமா இருந்தா இந்த மாலை பொழுதுல உன்னை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களே, தீவக மக்களே, எல்லாரும் என் இயேசு இடத்துல வாங்க. அவர் உங்களை சுகப்படுத்துவார். ஆமென். அவர் உங்கள் துக்கங்களை மாற்றுவார். ஆமென். 32 வயசுல 88 லட்சம் கடன்காரனா இருந்த ஜாதக குறிப்புகளை பொய்யாக்கி இன்னைக்கு பல நாடுகளுக்கு, பல சர்வதேச நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியுமா இருந்தா இந்த தீபகத்துல கடன் பிரச்சனையோடு, துன்பத்தோடு, நெருக்கடியோடு வாழ்க்கை இருந்த டிப்ரெஷன்ல இருக்கிற உன்னையும் தேவன் பல நாடுகளுக்கு கொண்ட நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற ஜனங்கள் மாத்திரம் அப்படியே கையை தட்டி, ஆமே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.